இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறதே. பணங்கள் தென்னங்களை விற்கிறானே, கேரளாவில் இருக்கிறது, அருகில் இருக்க புதுச்சேரியில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. என் மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு மட்டும் தடை விதிப்பது ஏன் மதுவென்று? அப்ப நீ டாஸ்மார்க் கடையில் விற்கிற சாராயம், பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் என்ன கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா? அது மது இல்லையா? கல் மட்டும் எப்படி மதுவானது? ஏன் கல்லுக்கு தடை வந்தது என்று அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எதனால் இவர்கள் தடை விதித்தார்கள்? கல்லை திறந்து விட்டால் 100 ரூபாய் 200 ரூபாயில் குடித்து விட்டு போய் விடுவான். கல்லு குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவன் இல்லை. ஏன்னா இயற்கை தருகிற அரிய மூலிகை சாறு பால், எந்த கலப்படம் இல்லாத ஒரு பால். பண்டை காலம் தொட்டு தமிழர் வாழ்க்கை மரபோடு ஒன்றிணைந்த வந்த ஒன்று கல்லு. அதை மதுவென்று எப்படி சொன்னாய்? ஏன் தடை செய்தாய்? ஏனென்றால் உன் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்துவிடும், படுத்துவிடும்.